இவ்வளோ திட்டங்களை முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் முதல்வர் மேலேயும் இந்த அரசு மேலேயும் குற்றச்சாட்டுகள் வந்துன்னு தானே இருக்கு. கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அவை அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்ல. எப்படி சொல்றேன்னா, திமுக கொடுத்தது 504 வாக்குறுதிகளை திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. அந்த 504 வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகள் என்பது செயல்பாட்டுல இருக்கு. அது இல்லாம பணி தொடங்கிடுச்சு கூட நம்ம சொல்லலாம். மீதி 40 வாக்குறுதிகள் வந்து பரிசீலனையில இருக்கு. 37 வாக்குறுதிகள் என்பது ஒன்றிய அரசுடைய நிதி காரணமாக, நிதி தரலன்ற காரணமாக கிடப்புல இருக்கு. 67 வாக்குறுதிகளை வந்து எடுக்க முடியலன்றது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அங்க இருக்கிற சூழல் காரணமா. இதுல அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில இல்லாததெல்லாம் வந்து திமுக அரசு நிறைவேற்றிருக்கு. ஆமா, அதுதான் வந்து இந்த காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வாக்குறுதியில கொடுக்காத திட்டத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்வதெல்லாம் வெறுப்பினுடைய உச்சம். என்னடா இவங்க இவ்வளவு நல்லது செஞ்சுட்டே போறாங்க, இதை வச்சு நம்மளால அரசியல் பண்ண முடியலன்ற வெறுப்பினுடைய உச்சமாக தான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. திமுக அரசு என்ன செய்ததுன்றதை நான் வந்து பட்டியலே போட்டு காட்டினேன் இப்போ. புரியுதுங்களா? இந்த பட்டியலை பார்த்துட்டு கூட மீண்டும் வந்து அவங்க கேக்குறாங்கன்னா அவர்களை போல ஒரு மிகப்பெரிய மூடர்கள் அரசியலில் இல்லை என்பதை தான் நான் வந்து பாக்குறேன்.